நம்ம தமிழ்நாடு கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல், அதுவும் பஞ்சாப்ல பெருமையா விளையாண்டு எங்க பிள்ளைகளை ஜெயிக்க முடியலனா நீங்களாம் ஏன்டா விளையாட வர்றீங்கன்னு தான் கேட்க தோணும். சம்பவம் என்னன்னா 2024 2025 யூனிவர்சிட்டிக்கு இடையில நடக்கிற பெண்களுக்கான கபடி போட்டியானது இப்ப பஞ்சாப்ல நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து சில பல்கலைக்கழகத்தோட மாணவிகள் அங்க போய் பங்கேற்று விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ தர்பங்கா யூனிவர்சிட்டிக்கும் அன்னை தெரசா யூனிவர்சிட்டிக்கும் பாத்தீங்கன்னா போட்டி நடந்திருக்கு. அன்னை தெரசா யூனிவர்சிட்டின்றது தமிழ்நாடு. சம்பவம் என்னன்னா நம்ம பிள்ளைய ரைடு போகும்போது அந்த பிள்ளைய அடிச்சிருக்கு. இதே மாதிரி ஃபவுல் அட்டாக் நிறைய பேர் அடிக்கவும் நம்ம சைடு உள்ள கோச் ஒருத்தவங்க கோவமாயி அங்க போய் அடிக்க தமிழ்நாடு சேர்ந்த மதர் தெரேசா யூனிவர்சிட்டி அணியோட கோச்சை பாத்தீங்கன்னா அந்த நடுவர் அடிச்சிருந்திருக்கு. இப்படி ஆரம்பிச்ச சண்டை ஒரு பெரிய சண்டையா போயிட்டு இருந்திருக்கு. சேர்கள்லாம் தூக்கி எறிய ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஆப்போனன்ட் வந்து இங்க பஞ்சாப்ல உள்ள இந்த டீமுக்கும் வந்து நடந்துச்சு மேட்ச். நம்ம டீம் குள்ள வந்து ரைடு போகக்குள்ள அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க. உள்ள ரைடு விளையாடக்குள்ள அடிச்சாங்க. அதை பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்க நம்ம தமிழ்நாடு டீமோட கோச் அவர் அக்கா இருக்காங்க. அவங்க போய் வந்து அடிச்சாங்க. நம்ம பிள்ளைங்களை அடிச்ச உடனே இது வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த பிரச்சனை போச்சு. எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. அந்த டீம் மதர் தெரேசா யூனிவர்சிட்டியோட டீம் கோச்சை வந்து தனியா கூட்டு போய் ரூம் உள்ள வச்சு அடிச்சாங்க. அங்கதான் அந்த பிரச்சனை தொடங்கி இருக்கு. இது இன்னைக்கு நேத்து இல்ல, நம்ம சைடுல இருந்து கபடி விளையாட போறவங்களுக்கு இந்த பிரச்சனை அடிக்கடி நடந்துகிட்டே தான். ஜெயிக்க முடியலனா ஆமடா முடியலனான்னு ஒத்துக்கிட்டு போகணும் தானே. எதுக்கு இந்த மாதிரி ஊழ வேலையெல்லாம் பார்க்கணும்? அவங்க எல்லாம் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா இருக்கிறதா சொல்றாங்க. அந்த பொண்ணும் ஹாஸ்டலுக்குள்ள தான் இருக்காங்க. ஆமா, இங்கே தான் இருக்காங்க. இப்போ ஓகே அவங்க. அப்படியா? சரிங்கம்மா. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஜென்ஸ் மேட்ச் நடக்கும்போது இந்த பிரச்சனை நடந்துருந்துச்சு. இப்ப லேடிஸ்க்கும் நடந்துருக்கு. இது வேற ஒண்ணும் இல்ல, பயத்தின் வெளிப்பாடு. அவ்வளவுதான்டா.